श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென் குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடையினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 2ஆம் பாசுரம். சிக்கனச் செறிதோரிடமும் புறப்படாதொன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கிப் புகுந்தான் புகுந்தற்பின் மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் தனக்கற்ற அமுதமாய் எங்கும் பக்க நேரம் கரியான் என்ன என் பைந்தாமரைக் கண்ணனே. சிக்கனச் செறிது ஓரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கிப் புகுந்தான் புகுந்தற்பின் மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கநோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே. மிகவும் சிறிய இடங்கோட வெளியே தெரியாதபடி அனைத்து பொருட்களும் அனைத்து வஸ்துக்களும் உள்ளே அடங்கும்படி உலகங்களை தனது சங்கல்பத்தினாலே ஒரே விதமான அடக்கிக் கொண்டு எப்பொழுது பிரளய காலத்திலே அந்த திருக்கோலத்துடன் என் உள்ளே உறுதியாக புகுந்தான். எல்லா பொருட்களையும் பிரளய காலத்திலே விழுங்கி தன் திருவயிற்றிலே வைத்திருந்தானே அந்த திருக்கோலத்துடன் ஆழ்வாரனுடைய மனதிற்குள்ளே நெஞ்சிற்குள்ளே உறுதியாக புகுந்தான் என்கின்றார் ஆழ்வார். அதன் பின்னர் அவ்வாறு புகுந்த பின்னர் ஞான வெள்ளத்தால் ஏற்பட்ட மிகுந்த ஒளிபொருந்தியவனாய் மாறினான். நான் அவனை கைவிடுவேனோ என்று சந்தேகம் நீங்க பெற்று அமிர்தம் போன்று இனியவனாய் என்னையே பார்த்தபடி நின்றான் எம்பெருமான். தாமரை போன்ற அழகான திருக்கண்கள் கொண்ட அவன் என்னைத் தவிர வேறு எங்கும் பார்க்காமல் என்னையே நோக்கியபடி நின்றான் என்கின்றார். கடந்த பாசுரத்திலே சர்வேஸ்வரன் தனது திருவுள்ளத்திலே ஆழ்வாராகிய இவர் நம்மை கைவிட்டால் விட்டுவிட்டால் பற்றாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம் கொண்டு நின்ற நிலையை அருளிச் செய்தார். இந்த பாசுரத்திலே நான் விடமாட்டேன் என்று இவர் அருளிச் செய்ததை கேட்டவுடனே சர்வேஸ்வரனின் திருமணியிலே அவனுடைய திருமணியிலே பெரிய ஒளிவெள்ளம் உண்டாயிற்றாம். ஒளிவெள்ளத்தை ஆழ்வார் இங்கே உரைக்கிறார். ஓரிடரும் என்றால் எந்த ஒரு பொருளும் என்று கருத்து. உலகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான செயல்களையும் செய்து முடித்துவிட்டு வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாதபடி ஆழ்வாரை அனுபவிக்க வேண்டும் என்று வந்தான் என்கின்றார். அரசர்கள் அந்தப்புரத்திற்கு எப்பொழுது புகுவார்கள் என்றால் நாட்டிலுள்ள அனைத்து வழக்குகளையும் தீர்த்தவென்றளோ அதுபோன்று எல்லா செயல்களையும் முடித்தவென்றல் ஆழ்வாருடைய உள்ளத்திற்குள் புகுந்தான் என்கின்றார். அதுபோல மிகவும் சிறிதாக உள்ள ஒரு பொருள் கூட தண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு வருந்தாதபடி
தனது நினைவின் 1000ல் ஒரு பங்கில் அனைத்து உலகங்களையும் வைத்தபடி அவை அகலாதபடி வந்து புகுந்தான், சிக்கனப் புகுந்தான் என்கின்றார். எந்த பயனையும் எதிர்பாராமல் வந்து புகுந்தான். சர்வேஸ்வரன் உலகை காப்பாற்ற எந்த ஒரு செயலிலும் நேரடியாக இறங்க வேண்டாம், காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்தாலே போதுமானது என்பதை உணர்த்தவே தனது நினைவில் என்கின்றார். புகுந்து இவரோடு வந்து கலந்தான். அந்த சேர்க்கை மூலமாக ஆழ்வார் தன்னை விட்டு சென்று விடுவாரோ என்ற சந்தேகம் எம்பெருமானுக்கு தீர்ந்தது என்கின்றார். அதன் பின்னர் சந்தேகம் விலகிய காரணத்தினாலே மிகுந்த ஒளியுடன் கூடிய அனைத்தும் அறியும் நிலை ஏற்பட்டது. தனது அச்சமும் நீங்கப் பெற்றான். ஞானம் என்பதை தனது ஓர் குணமாக கொண்ட ஆத்மா தன் கர்மங்களின் காரணமாக ஒரு சரீரத்தை அடைகிறது. அதன் பின்னர் அந்த சரீர இந்திரியங்களின் மூலம் கிட்டும் பலவற்றை அனுபவித்தபின் பகவத் கடாட்சம் காரணமாக தனது இயல்பான ஞானஸ்வரூபத்தை உணர்ந்து இதனால் வரை முடங்கிக் கிடந்த ஞான சுருக்கம் என்ற நிலை நீங்கப் பெற்று நின்றது ஆத்மா. ஆனால் ஞானத்திற்கு சுருக்கம் ஏற்பட ஒரு காரணமும் இல்லாத சர்வேஸ்வரன் இவருடன் கலந்தபின் ஞான வெள்ளம் கொண்டவனாக ஆகிறான் என்கின்றார் ஆழ்வார். அவன் திருமேனியும் புகழ் அடைந்தது. இந்த ஆழ்வார் நம்மை கைவிட்டால் என்ன செய்வது என்ற நடுக்கம் சர்வேஸ்வரனிடமிருந்து மறைந்தது என்கின்றார். சர்வேஸ்வரன் தன்னை விரும்பி மகிழ்ந்து அதனையே தனக்கு இன்பம் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே உரைக்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.